ஹாய், குட் மார்னிங். எங்கள் வீட்டில் எங்கள் முயல் குட்டிக்கு ஒரு கூண்டு இருக்குது. நேற்றுக்கு நைட்டு அந்த கூண்டில் கொண்டு போய் விடுறதுக்கு போனால் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உள்ளே விட்டோன்னேவும் கோபம், எல்லாத்தையும் கடிக்கிறா, தூக்கி போடுறா, சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, பயங்கர கோவம். சரின்ட்டு எங்கள் அப்பா திறந்து விட்டார். இப்போ ரூம்குள்ளே எங்கள் கூடயே தான் வந்து படுத்திருந்தா. என்னென்னா உள்ளே விடுறது பெருசு இல்லை, ஆனால் பாத்ரூம் போய் வச்சிட்றா. அது ஒன்று தான் கவலையாக இருக்குது. க்ளீன் பண்ணுறப்போ நிறைய இது பண்ணி வச்சிட்றா வீட்டுக்குள்ளே. அதனால தான் சரின்ட்டு கூண்டில் போட்டோம். ஆனால் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. உள்ளே தான் ரூமில் தான் இருந்தால். அங்கே இருக்கிறதும் வந்து மல்லித்தலை தான். பாத்ரூமே போகலை, அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அம்மூ. அப்போது இன்றைக்கி எல்லோரும் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் முயல் குட்டியோட டே இன் மை லைஃப் தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன கிளிப் ஆகிட்டு தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவள் சும்மா படுத்துக்கிட்டே தான் இருப்பாள். அதில் என்ன காட்டுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மணி எத்தனை? ஒரு 12:45. நான் வந்து இப்போ தான் சாப்பிட்றேன். எங்கள் முயல் குட்டி நான் சாப்பிட்றத பார்த்துட்டு வந்துருச்சு. சாப்பாடு வேணுமா குண்டு? பாருங்க, சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு இப்படி தான் கொடுப்போம். கடிக்கிறா. எப்படி பிடிச்சி காலை கடிக்குது பாருங்க. அம்மு வேணுமா? இட்ஸ் லன்ச் டைம். சரி, உங்களை நான் அப்புறமா பார்க்குறேன். பாய். சாப்பாடு எப்படி இருக்கு? எம்மியாக இருக்கா? அம்லோ, how is your food? நல்லா சாப்பிட்ற பாருங்க. ஃபைனலாக எவ்வளோ மிச்சம் வைக்கிறாங்கிறது காமிக்கிறேன். எவ்வளோ சாப்பாடு நான் வச்சேன்னு நீங்கள் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 2 வயசோறு கிட்ட வச்சுருப்பேன். அதில் 1 வயசோறு அந்த ஹாஃப் வந்து சாப்பிட்டுட்டா. இன்னொரு ஹாஃப் அப்படியே வச்சுருக்கா. தோணும் போதெல்லாம் வந்து சாப்பிடும். இப்படி தான் பண்ணும். சாயந்தரத்துக்குள்ளே இதை சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடி போய் ஒன்றா வந்து பெட்ரூம்குள்ளே படுத்துக்குவா, இல்லைன்னா வீட்டு வாசப்படியில் எங்கே படுத்துப்பா. இது 2 தான் பண்ணுவா. சரி வாங்க, இப்போ எங்கே படுத்துருக்குறாங்கிறத காமிக்கிட்டா. நல்லா சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு வந்து இங்கே பெட்ரூம்குள்ளே படுத்துக்கிட்டா. இது வந்து காலையில் போட்ட மல்லித்தலை. இது அப்படியே முழுசாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. வெறும் அந்த பின்னாடி இருக்கிற வேறு அப்புறம் கொஞ்சம் இது மட்டும்தான் இருக்குது. மித்தது இலையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டா. ஹர் ஃபேவரட் ஃபுட் இஸ் கொரியாண்டர் லீவ். அம்மு, ஃபுட் எப்படி இருந்தது? ஃபுட்டு சாப்பிட்டீல, எப்படி இருந்தது? முயலுக்கு பேசலாம் தெரியாது, கத்தவும் கத்தாது, அமைதியாக தான் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் என்னென்னா பாத்ரூம் தான் நிறைய போகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குன்னா நீங்களும் வாங்கி வளர்த்துங்க. ஆனால் அழகாக இருப்பாள். அப்படி தானே அம்முக்குட்டி? ஒய், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இன்னைக்கு உன்னோட ஒரு நாள் தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரையும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு உன்னோட அக்கா சேனலுக்கு. என்னடி பார்க்குற சைடா? சொல்லு அம்முக்குட்டி. அதிசயமாக இந்த இடத்த இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன அதிசயம் மிஸ்டர்? எப்படி பார்க்குற பாரு ஒவ்வொரு கண்ணில். அம்மளு, சாப்பிட்டாச்சா? பிஸ்கட் வேறையா? என்ன வேணும்? ஓகே, டாட்டா. இப்படி தான் வீட்டில் ஏதாவது ஒரு கார்னருன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒட்டி படுத்துக்குவா. நான் பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டேன்ட்டு இங்கே படுத்துக்கிட்டா. அப்படி தானே? ஆமாம் தானே? கோவமா?
உள்ள விடலின்னு கோவமா உனக்கு? கோவம் இல்லையா? சரி, இன்னைக்கு என்னை எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி அப்படி சொல்லிடு. மறைக்கிறா. கீழே போடாதம்மா. டைம் வந்து எவ்வளோ தெரியுமா? எத்தனை மணி? 6:45. இப்போ தான் எங்கள் வீட்டு முயல் குட்டியோட ஈவினிங் டைம். இது வந்து மத்தியானம் கொடுத்த சோறு. முழுசாக சாப்பிட்றது எப்பப்போ வேணுமோ யோசிச்சு வந்து சாப்பிடுவாங்க. மங்கூஸ், மங்கூஸ், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக. ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாம் சொல்லாது எங்கள் முயல் குட்டி. எங்கள் வீட்டு வாசல் தான் இதுக்கு ஆஸ்தான இடம் படுத்து தூங்குறது. அம்லு சொல்லு எல்லாருக்கும் வெல்கம் டு மை டே இன் மை லைஃப் வீடியோ அப்படி சொல்லு. சொல்ல மாட்டியா? என்ன பார்க்குற? அழகி டெய்லி இவ கூட ஒரே போராட்டமாக தான் எங்களுக்கு இருக்கும். துரத்தி பிடிக்கிறது. இவளுக்கு ஒரு பேர் இருந்தால் அது வேற இறந்துட்டா. 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாள். நாங்கள் மட்டும்தான் உலகம் எங்கள் முயல் குட்டிக்கு. அம்முக்குட்டி, குண்டு குட்டி, ஒய் சாப்பிடுவா, பெட்ரூம்குள்ளே போய் படுத்துக்குவா, இல்லைன்னா இந்த வாசலில் படுத்துப்பா. இதுதான் இவளோட ருட்டீன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பாருங்கள், எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து நான் வந்து இவளோட இன்னொரு டே இன் மை லைஃப் வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் பைட் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் லைக் இட். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் வர வரைக்கும் பாய்.